ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம தட்டைப்பயிறு புளிக்குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை இதையே நல்லா வதக்கி விட்டுட்டு 3 தக்காளி நல்லா மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சதையும் சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது மசாலா பொடியெல்லாம் சேர்த்திக்கலாம். சாம்பார் பொடி, குழம்பு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, அவ்வளோதாங்க. இது கூடவே நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் முதங்குற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா கொதித்து வர டைமில் நான் இன்றைக்கி காயை கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வேறு ஏதாவது காய் கூட சேர்த்திக்கலாம். இப்போ முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நாம் தனியாக உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சுருக்கிற தட்டைப்பயிரையும் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துட்டால் சூப்பரான தட்டைப்பயிறு புளிக்குழம்பு ரெடி.